ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான காக்கா கதை சொல்ல போகிறேன். ரெண்டு காக்கா தன்னோட குட்டி காக்காவை எப்படி காப்பாத்துதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு மரத்தில் அப்பா காக்காவும் அம்மா காக்காவும் கூடு கட்டி அதில் முட்டை போட்டு தன்னோட குட்டி காக்கா வர்றதுக்காக பார்த்துட்டு இருந்துச்சான். அப்போது அங்கே ஒரு பாம்பு வந்துச்சான். அந்த பாம்பு அந்த முட்டைகளை எல்லாம் சாப்பிட்லான்னு அந்த மரத்துக்கு கீழேயே நின்று பார்த்துட்டு இருந்துச்சான். அப்போது அம்மா காக்கா சொல்லிச்சான், இந்த பாம்பு திரும்பவும் வந்துருச்சு, நம்ம முட்டைகளெல்லாம் சாப்பிட போகுது, இப்போ நம்ம என்ன செய்யறது? கவலைப்படாத, இதுக்கு ஒரு நல்ல முடிவு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா காக்கா ஊருக்குள்ளே பறந்து போச்சான். அங்கே ஒருத்தவங்க நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது இந்த காக்கா அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு பாம்பு இருக்கிற பொத்துக்குள்ளே போட்டுருச்சான். அப்போது அவங்க அந்த நகையை எடுக்கிறதுக்காக அந்த பாம்பை அடித்து கொன்னுட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அதை பார்த்துட்டு இருந்த அப்பா காக்காக்கும் அம்மா காக்காக்கும் அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சான். அப்போது அந்த முட்டைகள்லேருந்து காக்கா குஞ்சுகள் வெளியில் வந்துச்சான். அதை பார்த்தோன்னே அப்பா காக்காக்கும் அம்மா காக்காக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த காக்கா எப்படி அறிவுபூர்வமாக யோசித்து தன்னோட குட்டி குஞ்சு காக்காங்களை காப்பாற்றுச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்மளும் எப்பயும் அறிவாக யோசித்து செயல்படணும். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? பாய், தேங்க்யூ.